நன்றியோடு மை சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். தேவரீர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் அன்றைக்கு கதறியது போல இன்றைக்கு எருசலேம் ஜெபசபை மக்கள், என் தேவனே, என் தேவனே, ஏன் எங்களை கைவிட்டீர் என்று நாங்கள் கதறிக்கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்களை கைவிடாதவரை இந்த வார்த்தையை கொண்டு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, ஆவியான ஒத்தாசை கொண்டு இந்த வசனங்களை தியானிக்க கருணை செய்யும். சிலுவையில் இருக்கும் பொழுது நீர் பேசின வார்த்தை, சிலுவையிலிருந்து வந்த வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்பா, நீ வெளிப்படுவீராக. எல்லா தூக்க மயக்கங்கள், நிர்விசாரங்கள், பலவித யோசனைகள், பலவித எண்ணங்களை கொண்டு சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி சபிக்கிறோம். கட்டாம் ஏராளமான கிருவை கர்த்தர் கொடுத்து நீ ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருவை தருவீராக. இந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபத்கானி. இந்த வார்த்தை இன்னும் ஒரே ஒரு இடத்திலே தான் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சுவிசேஷங்கள் சில வார்த்தைகள் 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஒன்று மாதிரி இருக்கும். அந்த 5 அப்பம் 2 மீன், சில காரியங்கள் எல்லாம் 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் நீ கைவிட்டி? அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் வந்த வார்த்தை 7 வார்த்தை சிலுவையில் இருந்து வந்தது. சில பேர் சொல்வார் 7 பூக்கள் பூத்தது சிலுவையிலே. சிலுவையிலிருந்து பேசின வார்த்தைகளை உலகமெங்கும் ஒவ்வொரு குற்றலையும் தியானிப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதுக்கு ஒரு 10 நிமிஷ காலம் தளமாக இருக்கிறேன், இப்படி என் ஆவியும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன், பிதாவியவர்களுக்கு மன்னியும், சீசையம் இதோ தாய், இப்படி 7 வார்த்தை சிறந்து பேசினது சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் என் உள்ளத்திலிருந்து, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? இன்னைக்கு எல்லோருக்கும் அதுதானே, ஏன்பா என்னை கைவிட்டு? நான் தகப்பன் கடந்து சென்ற பாதை. என் தேவனே, என் தேவனே, ஏன் நீங்கள் கைவிட்டி? எதற்காக கைவிட்டி? நான் கைவிடப்பட்ட சூழலே கதறிக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் நம் தேவன் என்னை கைவிட மாட்டான், ஒருவர் கைவிட மாட்டான். என் தேவனே என்று ஆரம்பிக்கிற
சில வசனங்களை நான் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இப்போதும் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு இதே வசனம் அடுத்த 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 15 எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்போதும் என் தேவனே, இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருப்பதாக. என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே இருக்கும் ஜெபத்திற்கு உமது கண்கள் திறந்தவைகளும் செவிகளை கவனி. 7:15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்திருக்கிறவைகளுமாய் இருக்கும். அவர் என் தேவனே என்று நாம் கூப்பிடுகிறோம். அடுத்த வார்த்தை வருகிறது, என் கண்கள் திறந்திருக்கும், என் செவி கவனித்திருக்கும், உன் கண்ணிற்கு பதில் கொடுக்கும், உன் வேண்டுதலை கேட்கும். செல்வன் அவருக்கு கண்ணே இல்லையா? கண்ணே இல்லையா? அவர் இருப்பார். இவ்வளோ அநியாயம் நடந்து பார்த்து அமைதியா இருக்கிறாரே. காது இல்லையா இவருக்கு? இப்படி பேசுறாங்க, அவர் காது மூடி இருக்கிறாரு. ஏன் நீதி செய்யாமல் இருக்கிறாரு? ஏன் நியாயம் செய்யாமல் இருக்கிறாரு? ஏன் அவர் வாய் மூடி மௌனமா இருக்கிறாரு? நிச்சயமாகவே அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். இப்போ இருக்கிறதுப்பா, என் தேவனே என்று நீ உரிமையோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த தேவன் உடனே பதிலளிக்கிறார். இந்த ஆலயத்திலே என் கண்கள் திறந்தவைகளார், என் செவி கவனிகள் இருக்கும். அவர் உறுதியா சொல்றார். இன்றைக்கு எல்லாருடைய கண்ணீரையும் அவர் துடைக்க வல்லவராய். அவர் துடைப்பார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எல்லாம் செய்கிற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம சிலுவையிலிருந்து வார்த்தையை நான் தியானிக்க வரல, அதையெல்லாம் தியானிச்சு இருக்கிறாங்க. ஆனா நம்ம அவரை பார்த்து கூப்பிடுவோம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை குணமாக்கல? என் தேவனே ஏன் என்னை இன்னும் குணமாக்கல? நீ என் தேவனே ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கொடுக்கல? என் தேவனே ஏன் என்னை இன்னும் நீ ஆசீர்வதிக்கல? என் தேவனே ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கொடுக்கல? ஏன் என்னோட பிரச்சனை தீர்க்கல? அவரை நோக்கி என் தேவனே என்று உரிமையோடு கேட்போம். அவன் நமக்கு விடுதலை தரலாம். அவனுக்கு கூப்பிடுவோம். நமக்கு சிலுவையில் பூத்த பூக்கள் என்பது சொன்ன வார்த்தையை நம்ம தியானிக்க வரல. நம்ம பாடுகள் என்பது பெரிய பாடு, பெரிய பிரச்சனை, எதிர்காலம். இன்னும் சில நாட்களுக்குள்ள அந்த காரியம் செய்து முடிக்கணும். வழி தெரியல, ஆனா வழி திறக்காதவராக என் தேவனே எதுவரை கிடைக்கிறாங்க அது இருப்பேன். என் தேவனே எதுவரைக்கும் பிரச்சனை தீர்க்காம இருப்பேன், எது வரைக்கும் என்னை குணமாக்காம இருப்பேன். என் வியாதி முத்தி போயிருக்கிறது, சுகர் ஏறினே இருக்குது, பிரஷர் ஏறினே இருக்குது, உடம்பெல்லாம் எரியுது, என் கண்ணெல்லாம் பூத்து போதே, என் பிரச்சனை அதிகமாகுது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருக்கிறீர்? நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி மன்றாடுவோம். அதுல கூடி வந்திருக்கிறோம். இந்த 2024 வருஷத்துக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவத்தை உலகமே ஆச்சரிக்கிற இந்த நாளிலே அதை நினைக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு என் தகப்பனி கதறினீரே, என் தேவனே என்று கதறினீரே. இன்றைக்கு அரசிலே ஜெபசப மக்களை உண்மை நோக்கி கதற வந்திருக்கிறோம். நம் கதலை கேட்க வல்லவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனே என்னை குணமாக்கும், என் தேவனே அவளை குணமாக்கும். நிச்சயம் அவர் குணமாக்க வல்லவராய். நீங்க வாசித்து பாருங்கள். முதல் குறிப்பாக என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும். தப்போட பிறந்த சகோதரி வியாதியிலே நம்ம கூட பிறவாத சகோதரி சொல்றோம். நம்ம எல்லாரும் கூட பிறந்த பிறப்புகளே. எரிசிலே ஜெப சபை ஒரு குடும்பம். இன்றைக்கு நீ படுகிற வேதனையை பார்த்து நாம் கர்த்தரை நோக்கி கதறணும். என் தேவனே அவர்களை குணமாக்கும். அவளை குணமாக்கும்பா. அவளை மோசே தன் சகோதரியாகிய மிரியாளுக்காக கெஞ்சுகிறார். என் தேவனே ஏன் கைவிட்டி? டாக்டரால் கைவிடப்பட்டு, மருந்து மாத்தினால கைவிடப்பட்டு, எல்லாம் போய் ஒண்ணுமே முடியாத ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவளை என் தேவனே நீ குணமாக்கும்பா. என் குணம் மாறட்டும் ஆண்டவரே. அவன் குணத்தை மாற்றினப்பா. அவனை குணமாக்கும் ஆண்டவரே. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடம்பெல்லாம் பூத்த போட வேர்க்குரு பூத்தது போல அம்மை போட்டு, சின்னம்மை பெரியம்மை போட்டு ஃபுல்லா வேதனை, எலும்பெல்லாம் வலி, நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சின்னு நடக்க முடியல, தொண்டையில பேச முடியல, ஒண்ணு குடிக்க முடியல, தொண்டெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் பாரம். அப்படியே கல் எடுத்து உடைக்கிறது போல, அப்படி சிவு சிவு நரம்பு பிடிச்சி இழுக்கிறது போல. காதாலை கேட்கும் பொழுது என் தேவனே அவளை குணமாக்கும்பா, மகளை குணமாக்கும்பா. வாயிருந்தா சொல்லுவேன், சொல்ல தெரியலையே. சில பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியல, வெளியே சொல்ல முடியல. துக்கம், மனவேதனை, மனவியாதி. உலகமே இந்த பெரிய வெளி ஆசரிக்கிற இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நம்ம முறையிடுவோம். என் தேவனே என்னை குணமாக்கும். என் சரீரத்தில் ஒரு நீங்காத ஒரு போராட்டம் இருக்குது. என்னால் சொல்ல முடியலப்பா, டாக்டருக்கே சொல்ல முடியல. ஆனால் கர்த்தர் உன்னை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். உன்னை குணமாக்குவார். வசனம் சொல்கிறது பாருங்கள். 6ஆம் சங்கீதம் 2:3. என்மேல் இரக்கமாயிரும். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. எப்படி இருக்கிற என் எலும்புகள் நடந்து தடுக்கு தடுக்கு சத்தம் கேட்குது. நெட்டோடு போல இருக்குது. எலும்பெல்லாம் தேய்மானம், நரம்பு தளர்ச்சி. கையில ஒரு காப்பி எடுக்க முடியல, ஒரு கப்பை பிடிக்க முடியல, கையில ஆடுது, நடுங்குது, எலும்பெல்லாம் நடுக்க முடியல, பேச முடியல, ரொம்ப நிற்க முடியல, கொஞ்சம் நடக்க மூச்சு வாங்குது. என்னென்று சொல்ல தெரியல. ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி கதறுவோம். என் தேவனே, ஏன் நீ பார்த்து கொண்டு நீ அமைதியா இருக்கிறீ? ஏன் என்னை கைவிட்டுட்டீ? என்னை குணமாக்கும். வயிற்றில் படுகிற பாடுகள், கொஞ்சம் சாப்பிட்டா ஜீர்ணிக்கல, என்னிடமோ பண்ணது. ஆனால் இன்றைக்கு உங்கள் சரீரத்தை ஆட்டி படைக்கிற எப்படிப்பட்ட வியாதியோ கர்த்தர் குணமாக்க வந்திருக்கிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நம்மையும் நம் பிள்ளைகளையும்
குணமாக்க வல்லவராயிருக்கிறேன். நான் குணமாக்கினேன் என்று சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 30 சங்கீதம் 2 வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே 30 சங்கீதம் 2 வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை குணமாக்கினீர் ஐயா. நம்மை நோக்கி கூப்பிட்ட இன்றைக்கு நீங்கள் ஜெபம் முடிவதற்கு முன்பாக உங்கள் வியாதிக்காக அவனுக்கு கூப்பிடுங்கள். கையெல்லாம் வலி, ஒரு வெள்ளம், அப்படியே வலி வேதனைகள், நகமெல்லாம் அப்படியே வேதனைனாலே கால் நகம் போய் கை நகம் சொத்தையாகி கால் நகம் சொத்தையாகி கண்ணு மங்களா இருக்குது. பல்லெல்லாம் கொட்டுது, ஒன்று சாப்பிட முடியல. எத்தனையோ விளைவினங்கள் அத்தனையும் கர்த்தனுக்கு குணமாவீர்கள். அவர் சொல்றாரே, தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். 107 சங்கீதம் 20 வசனத்திலே அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு உன்னை அழிக்க பார்க்கிறது நோய், அந்த குறிப்பிட்ட வியாதி உன்னை அழிக்க பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் தப்புவிப்பார். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர் அவர்களை எவர்களை குணமாக்கும் கர்த்தாவே என்று கதறுகிறவர்களை அவர் தப்புவிக்கிறார். நீங்க வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 17 வசனம். என் தேவனே, கவனியுங்கள். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர். உத்தம குணத்தில் பிரியமாய் பல்லவி பாடலாம். இங்கே பார்க்கிறோம், என்னை குணமாக்கும். எதற்காக என் தேவனே என்னை குணமாக்கும் என்று கதறும்பொழுது, அவர் குணமாக்குறது மாத்திரமல்ல, குணமாக்கி அந்த வியாதி நமக்கு விளக்குறதுனால நம்மை சந்தோஷப்பட வைக்கிறார். குணமாக்கி நம்மை சந்தோஷப்படுத்துவார். வாசியுங்கள். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 17 வசனம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் நீ பிரியமாயிருக்கிற என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். இது யார் சொல்லுனா? கர்த்தாவே என்னை குணமாக்கும், என் எலும்புகளால் நடுங்கிறது தாவீது கதறினாரே, அவர் சொல்ற வார்த்தை தான். நான் சந்தோஷித்தேன். என் தேவனே, இப்பொழுது நான் சந்தோஷமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என் தேவனே என்னை குணமாக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது அவர் சொல்லுவார், என் மகனே, என் மகளே, உன்னை விட்டு இத்தனை நாட்களை ஆட்டி படைத்த அந்த வியாதி நான் விளக்குவேன். நீ சந்தோஷப்பட போகிறார். ஆட்டி படைக்கிற ஒரு பலவீனம், திரும்ப சொல்கிறேன், அதை வெளியாக்க சொல்லவும் முடியல. அந்த பலவீனத்திலிருந்து நீங்க கற்பனை உடனடியாக வைக்கிறார், குணமாக்க வைக்கிறார். முகத்துல ஒன்றும் இல்லை, கையில ஒன்றும் இல்லை, காலில் ஒன்றும் இல்லை, ஆனால் உடம்பெல்லாம் இருக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனால் கற்பனை குணமாக்க
உன்னை குணமாக்குறது மாத்திரமல்ல, நீ வேதனைப்பட்டல்ல, அந்த வேதனை சந்தோஷப்படுகிற அளவுக்கு என் தேவனே என்னை குணமாக்கி என்னை சந்தோஷப்படும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் மகளே, இனி அவனை கைவிட மாட்டேன். என் தேவனே, என் தேவனே என்னை குணமாக்கும். எதற்காக குணமாக்கும்? நான் சந்தோஷமாக இருக்க என்னை குணமாக்கும். இரண்டாவதா, நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவனே, நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு தீமைதான் வருது, நான் நல்லதை செய்ய போய் அது எதில் போய் முடியுதுன்னா தீமையில் போய் முடியும். ஆனா நீ கதறுகிறா, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்து, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். இன்னைக்கு கர்த்தர் நெகேமியா 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் வசனம். என் தேவனே, அந்த அதிகாரத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் வாசியுங்கள். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குறைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அவர் நெகேமியா கேட்கிறார், என் தேவனே. எப்படி ஆரம்பிக்கிறாராம்? என் தேவனே, இந்த காரியம், எந்த காரியம்? ஆலயத்துக்காகவும் ஆலயத்துடைய முறைமைகள். ஆலயத்துக்கு ஒரு முறைமை இருக்கு. முறைத்தால் இல்லாம நடத்தல, முறை இல்லாம நடத்தல. ஒரு முறை நமக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது. ஒரு முறையோடு இப்படிதான் நடத்தணும். எப்படி நடத்தலாம் இல்ல, ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையின்படியே நடத்துவோம். ஆலயத்துக்காகவும் ஆலயத்துடைய முறைமைக்காகவும் நற்கிரியை குறைத்து போடாமல், சில பேர் அது குறைச்சிக்க கூடாது. நல்ல ஆலயத்துக்காக ஒரு முறை, அந்த முறையை குறைச்சிக்க கூடாது. இப்படிதான் நம்மளுக்கு, இப்படிதான் நடத்தப்படணும், இப்படிதான் செய்யப்பட வேண்டும். எப்படி செய்யலாம் என்றல்ல, எப்படி செய்ய விடலாம் என்றல்ல. ஆலயத்துக்காக ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையில் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு பலவீனங்கள் தான், சுகவீனங்கள் தான், ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா, சேர்லையும் ரொம்ப நேரம் உட்கார முடியல, கீழையும் உட்கார முடியல, ரொம்ப நிற்கவும் முடியல, கஷ்டம்தான். ஆனால் ஆலயத்துக்கு என்று ஒரு முறை இருக்குது. ஆலயத்துக்கு ஒரு முறை இருக்குது. இப்படிதான் நடத்தணும், இப்படிதான் செய்யணும். எப்படி செய்யலாம்? நம்ம இஷ்டம் போல செய்வதல்ல. என் தேவனே, ஆலயத்துக்காகவும் ஆலயத்துடைய முறைமைக்காகவும் நான் எடுக்கிற இந்த நற்கிரியைகளிலே, இந்த நற்கிரியைகளின் காரியத்தில் என்னை நினைக்கிறோம். நான் குறைச்சிடக்கூடாது. யார் பேச்சு கேட்டு இந்த குறைச்சி போட்டிடக்கூடாது. ஆலயத்தின் முறைக்காக நினைத்தது. நீங்க பாருங்கள், 22ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு 22ஆம் வசனம் அதே அதிகாரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. மிகுந்த எதற்காக? லேவியரை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். விசுவாசிகள், ஆசாரியர்கள் அல்ல, லேவியர்கள், விசுவாச மக்கள்.
நம்மை லேவியர்களாக சுத்தமாய் வாருங்கள், சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சில காரியங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு மனஸ்தாபமாக இருக்கலாம். ஆலயத்திலேயே சுத்திகரிப்புக்காக உடன்படி நீங்க இப்படி வந்தால் நலமாய் இருக்குமே. என் தேவனே, லேவியர்களுக்கு சொல்லுகிற சுத்தாங்கத்தின் நிமித்தமாக அவளிடக்கூடாது. என்ன பிரதர் நம்மளை தான் சொல்றார், நம்மளை பார்த்து தான் சொல்றார், நமக்காக தான் சொல்றார், நம்மளை தான் பற்றி பேசுறார். என் தேவனே, லேவியர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்வதற்கு என்னை நினைத்ததும் அது மாத்திரம் பாருங்கள். 29ஆம் வசனம். என் தேவனே, என் தேவன், கவனிங்கள், என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும், எந்த ஊழியத்தை? ஆசாரிய ஊழியத்தையும், ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். அவர்களை அவர் யாரை தீட்டுப்படுத்தினார்களாம்? ஆசாரியரையும் ஆசாரிய ஊழியத்தையும் லேவியருடைய உடன்படிக்கையையோ என்ன படுத்தினார்கள்? நமக்கு தெரியல, யார் தீட்டுப்படுத்தினாலும் தெரியாது. கத்திரி நம்முடைய ஆசாரியை தீட்டுப்படுத்த நமக்கு தெரியவில்லாத காரியம். இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். அங்க பார்த்தோம், லேவியர்கள் சுத்தமாக்கப்பட. இங்கே பார்க்கிறோம் ஆசாரியர்கள். ஆசாரி ஊழியத்தை கூட, ஒரு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கூட, கொடுக்கப்பட்ட ஊழியர்களை கூட நம்ம சுத்திகரிப்பை எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தீட்டுப்படுத்தினார்கள். 31ஆம் வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே, 31 குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். முதற் பலனை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அவர் ஆரம்பிக்கும் சொல்றாரு, என் தேவனே நன்மை உண்டாக என்னை. ஆனா அந்த அதிகாரத்தை கடைசி வசனம் முடியும் போது, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக எதற்காக? முதற் பலனை கொடுக்க. எனக்கு பலன் நீங்க கொடுக்கணும். அது சாதாரண பலனா இருக்கக்கூடாது, முதற் பலனா இருக்கணும். கர்த்தர் நமக்கு முதற் பலனை கொடுக்க போகிறார். என் தேவனே என்னை நினைத்தருளும். எதற்காக? நன்மை உண்டாக. தீமைதான் நன்மையா ஆசாசையா நல்ல இது நாம் பார்த்துருக்கலாம். ஆமாம், தேய்ச்சி கூட பண்ணாம சக்கரை போட்டு காப்பியா போட்டேன், யார் குடிப்பா? சிவச்சி அந்த நான் நன்மை செய்யறேன். அது எனக்கு என்ன வருது? நன்மை உண்டாக என்னை நினைத்து அவரை நினை. என் தேவனே என்னை குணமாக்க நினைத்தார். என் தேவனே நன்மை உண்டாக என்னை நினைத்தார். என்னை கைவிட்டு கர்த்தர் நன்மை உண்டாக நினைத்தள்ளும் பொழுது நமக்கு இடைத்தருகிறான் முதற் பலனை தருகிறான். முதற் பலன் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் உண்டு, பாருங்கள். நினைத்தரும் சொல்றாருல, கர்த்தர் சொல்றார் பாருங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ போய் எருசலேமின் செடிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? நினைத்தல்லும் ஆண்டவரை சொல்றோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் நினைத்திருக்கிறேன்ப்பா, நான் மறக்கல. உன் இள வயதிலே எனக்கு இருந்த நேசத்தையும் பக்தியையும் நான் நினைத்தேன். நான் மறந்துடல.
நீ எனக்காக செய்த ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் நான் மறக்கவே இல்லை அப்படின்னு. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு முதல் பலனை கொடுக்கும். ஒரு முதல் பலனை. எனக்கு ஒரு வசன ஞாபகம் வருகிறது. எஸ்ராவில் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை நினைத்து கொஞ்ச நேரமாவது எனக்கு உயிர் கொடுத்து நான் உயிர் வாழ கொஞ்சம் கிருபை ஆண்டவரே. அந்த ஒரு குச்சை கையில பிடிச்சிருக்கிறாப்ப உயிர் போட்டுக்கு ஆண்டோடைய தாடியில ஒரு முடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம். படிக்கு எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 6, 8. என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க. என் தேவனே எப்படி ஆரம்பிக்கிறது? என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. எப்படி இருக்கா குற்றம்? ரொம்ப பாவம், மகா பெரிய பாவம். ஆனா 8ஆம் வசனம் சொல்லு, இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. என்ன கிடைத்ததா? கொஞ்ச நேரம் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைச்சதுப்பா. கொஞ்ச நேரம், ஒரு 12 மணி நேரம், 12 வரைக்கும் அப்படி சாப்பிட்டு உட்காரு. எங்களுக்கு கிருபை கொடுத்தாரு. எவ்வளோ முட்டு வலிதான், கால் வலிதான், இடுப்பு வலிதான். இந்த பாஸ்ட் இன்னும் அடுத்து உடைய மாட்டேன். என்ன கேட்டால் கூட நியூ இயருக்கு ஏன் வந்து நம்ம கொஞ்சம் மண்டபம் எடுத்து நடத்தலாமே. மண்டபத்தை எவ்வளோ உட்கார முடியும்? அங்கே உட்கார்ந்து ஏன்னா காலெல்லாம் கொஞ்சம் நீட்ட முடியாது. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் இந்த கருவையை கத்தல் கொடுத்தாங்க. இந்த கால்வையெல்லாம் கத்தல் மாற்றுவான், இடுப்பையெல்லாம் மாற்றுவான், உங்கள் சரீரப்பாடெல்லாம் கத்தல் மாற்றுவான். ஏன் தெரியுமா? என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். ஏன் எனக்கு ஒரு முதல் பலனை கொடுக்க, 2வது பலன் அல்ல, உனக்கு தான் முதல் பலன் கத்தரும். எது எடுத்தாலும் உனக்கு தான் முதல்ல கத்த செய்வான். வேற யாருக்கு செய்றாரு இல்லையோ, கர்த்தர் நமக்கு தான் செய்யப்படுகிறார். முதல் பலனை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் பாழசை பேச்சு பொறிஞ்சு எல்லாம் நொஞ்சது எல்லாம் இல்லை. முதல் பலன் கர்த்தர் நம்ம கொடுக்க வராது. 3வது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? என்னை குணமாக்கும், நான் சந்தோஷிப்பேன். என்னை நினைத்தருளும், எனக்கு முதல் பலனை பெற்றுக்கொள்வேன். 3வது 22ஆம் சங்கீதம் 1-2. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. என் தேவனே, எனக்கு உதவி செய்யப்பா. இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்யாமல் இருப்பி, ஏன் எனக்கு உதவி செய்ய யாருமே செய்வீங்க? எனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னார்கள், ஆனால் செய்வீங்க. கர்த்தர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் இதுவரைக்கும் இருப்பி, நிச்சயமாகவே நமக்கு ஒரு உதவி செய்வதவராக இருக்கிறார். பார்த்து கேட்போம். சிலுவையிலிருந்து வந்த வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கு? கேட்பான். அவர் கடந்து வந்த பாதை, அவர் கடற்கான பாதை நம்ம கடக்கவே இல்லை. அவர் கடந்து வந்த அவர் தான் கேட்டாரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? இன்னைக்கு நாம கேட்போம், என் தேவனே, என் தேவனே, ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறேன்?
யார் யாருக்கும் செய்கிறீங்களே, யார் யாரும் தூக்கி விடுறீங்களே, யார் யாரும் தூக்கி பிரகாசிக்க வைக்கிறீங்களே, ஏன் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீர்கள்? நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்வார். நீங்க வாசித்து பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் என்ன செய்வாரா? உனக்கு உதவி செய்து உன் கடன் பார்த்து விடுதலை ஆக்குவா, உன் நோயிலிருந்து விடுதலை ஆக்குவா, உன் தேவையிலிருந்து விடுதலை ஆக்குவா, உன்னை விடுவிப்பார். உனக்கு கர்த்தர் உதவி செய்து உன்னை விடுவிப்பார். 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து. பாத்தீங்களா? உதவி செய்து எங்களுக்கு விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எங்கள் பாவங்கள் எல்லாம் இந்த பாவத்தின் மீது உதவி பெற்றுக்கொள்ள முடியல. எங்கள் பாவ நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்து எங்களை விடுவீர்கள். எதுவரைக்கும் பள்ளியை பாடலாமா? கண்வர் எதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன், அவர் நம்மை விடுவித்தார். 71ஆம் சங்கீதம் 11-12 வாசி. தேவன் அவனை கைவிட்டார் சொல்றாங்க. கைவிட்டாரு, கைவிட்டு இனி அவங்க வர முடியாது. கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அவனுக்கு யாரும் உதவி செய்ய, அவனை விடுவிக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான். இனி அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. வசனம் சொல்கிறது, விடுவிப்பார் என்று சொல்லுகிறார்கள். தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வாரும் ஐயா, உதவி செய்ய தீவிரித்து வாரும். என் தேவனே எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீர். நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவர். உதவி செய்வது மாத்திரமல்ல, உதவியோடு கூட உன்னை விடுதலையாக்க வல்லவர். நம்மை விடுவிப்பார். எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக. 4வது தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18-19. என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி. எதை நம்பி இருக்கிறோம்? மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பத்தில் இரக்கத்திற்காக என் தேவனே ஏன் எனக்கு இறங்காதிருக்கின்ற, ஏன் எனக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறீர்? எனக்கு இரக்கம் செய்யுங்கள், இறங்குதான். எங்களுக்கு இறங்காமல் வேற யாருக்கு இறங்குவீர்? அப்போ என் தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்ய. இரக்கம் அவர் செய்வார். யாருடைய கண்களுக்கு இரக்கம் கிடைக்கிறதே இல்லையோ அவன் குடூரனா இருக்கட்டும், கர்த்தர் மாற்றலார. கல்லணை இறுதி படுத்தா இருக்கட்டும், கர்த்தர் மாற்றுவான். நீ எங்கே போய் நிற்கிறாயோ உனது நிமித்தம் நடக்காத கர்த்தர் நடத்திடுவான். கொடுக்காத கொடுக்க வச்சிருவான். எனக்கு ஒரு உடுக்க வேண்டி கொடுத்துட்டாங்க, நான் போன கொடுத்துட்டாங்க, இப்ப என்ன உனக்கு கிடைச்சிடும்? அவங்க கத்த இரக்கத்தை காண்பிக்க அவர் இரக்கம். என் தேவனே ஏன் எனக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறது? அவர் சொல்றார் பாருங்க, உனக்கு செய்யணும் வேற யாருக்கு செய்யும்? ஓசியாவின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 23 நான் அவளை எனக்கென்று ஓசியா 2ஆம் அதிகாரம் 23 நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து அவளை, அவன் அல்ல அவளை, இங்கே பெண் மேல் போடப்பட்டிருக்கிறது. அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவருக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு கர்த்தருக்கு இறங்குவா. கர்த்தரை இறங்குவா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கவள் வரை யார் இறங்குவார்கள்? நான் இறங்குவேன் உனக்காக. என் மகளே, கர்த்தருக்கு இறங்குவா. உனக்காக உன் கணவனுக்கு இறங்குவா. உன் பிள்ளைகளுக்கு இறங்குவா. உன் சபைக்கு இறங்குவா. உன் ஜனங்களுக்கு இறங்குவா. அவர் இறக்கம் இல்லை. உனக்கு இறங்காமல் நான் வேற யாருக்கு இறங்குவேன்? அது ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். எதை விரும்புகிறேன்? பலியை அல்ல, இரக்கத்தையும். அப்படி இரக்கம் தான் நமக்கு. ஆண்டவரே, இந்த இரக்கம் எங்களுக்கு போதுமையா? அந்த இரக்கம் இருந்தா ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். நீர் வெளிப்படுத்தினதை என் காதால் என்ன செய்யறனா கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இரக்கத்தை எங்களுக்காக. அப்போ கர்த்தர், என் தேவனே ஏன் எனக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறேன் என்று கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவேன். அவர் வெளிப்படுத்தின போது எனக்கே பயம் வந்துட்டது. தகுதி இல்லாத நமக்கு கத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு. தகுதி இல்லை, ஆனா நீ நினைச்ச அப்படி வெளிப்படுத்த அப்படி நடக்கும். நீ நினைச்சு நான் நினைச்ச அப்படி நடந்துச்சு. தெரியுமா? அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, நம்மை வைத்த பாசம், அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நமக்கு தெரியும் தானே, நமக்கு ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அந்த இரக்கத்தை குறித்து கிருபாசன் தண்டையிலே சேர கடவுள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். எங்க சேரக்கடவும்? கிருபாசன தண்டையிலே. அவருக்கு தைரியமா போவார், அவனுக்கு கிருபை தருவார். ஏன் தெரியுமா? இந்த கிருபையை இந்த இரக்கம் கிடைத்து அவருடைய அன்பு, அவர் மேல் நம்ம வைத்த அன்பு. ஏனோ நம்மள அவர் நேசிக்கிறார். நம்ம ஓடி போட்டு நம்ம நேசிக்கிறார். எனக்கு புரியவில்லையே ஏன் நம்ம நேசிக்கிறார். அந்த யூதா இதழ் பொதுவான நிறுவனத்தில் அன்பை குறித்து போடப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய இரக்கம் யூதா 1ஆம் அதிகாரம் 1 21ஆம் வசனம். 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதை காத்திருங்கள்? இரக்கத்தை. அன்பினால காத்திருங்கள். காத்துக்கொண்டே என் தேவனே ஏன் எனக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறேன்? அவர் சொல்வா, நான் உனக்கு இரக்கம் செய்து உனக்கு எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்துவேன். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, கவனியுங்கள், யோவான்
20ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்த பிற்பாடு 27 வாசிங்க. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே என்றான். என் தேவனே அவர் அழைக்கிறார், என் தேவனே. ஏன்? அடுத்த வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், கண்டதினால் விசுவாசித்தார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னுடைய விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது? விசுவாசத்தை தாங்க எடுத்து விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். என் தேவனே, என் தேவனே, என் விசுவாசத்தை தாங்கப்பா. விசுவாசம் குறைந்திருக்கிறது, குறைக்கப்பட்டது. இன்னைக்கு தேவ பிள்ளைய நம்ம சில காரியங்கள் நம்மளால் நம்ப முடியல, அவரால் விசுவாசிக்க முடியல. இப்போ நம்ம சும்மா எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும், கர்த்தர் தருவார்னா தருவார், நம்புவேன். இப்படி உருட்டி பத்தி பண்ண 10 லட்சம் தருவார், நம்பலாம். 3 கோடி தருவாரா? எங்கிருந்து அவர் கொடுக்க போறாரு? அப்படி ஒரு நினைக்கிறோம். நம்ம சக்திக்கு ஏதோ யோசிக்கிறோம். 5 லட்சம் தானே, கர்த்தர் நாமத்தை எப்போ பர்த்திக்கிறது? ஏன்னா கர்த்தர் பாய் உனக்கு நெட்டாது நொட்டுலாம் தீராஜெல்லாம் வச்சிருவேன். அது இல்லை, உனக்கு 5 கோடி இது உன்னால வாங்க முடியுமா? வாங்க கர்த்தர். அந்த ஒரு நம்பிக்கை, குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை, குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நாங்க பார்த்தோம், அவர் செத்துட்டாரு, எங்கிருந்து உயிர் இருந்தாரு, எங்கிருந்து வந்தாரு தெரியல, நான் நம்ப மாட்டேன். அவர் கையில போட்டாதான். தோமா பேசுந்து இயேசுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? தோமா எதை சொன்னாரோ அதே தான் சொன்னார். நம்ம பலிபடுத்த வாங்க போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரியுமே, தெரியாம போன் பண்ணிட்டு இருப்பிய, போன் பண்ணி சொல்லிட்டு இருப்பிய, நான் சொல்லவானான்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறீங்க. அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுக்கு தெரியும் எந்த வார்த்தையை பலிபடுத்தவனுக்கு கொடுக்கணும், அவருக்கு தெரியும். நீ சந்தேகப்படாது, உன்னுடைய சந்தேகம். அவர் சொல்றாரு, தோமாவே நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. எந்த விதத்தை கர்த்தர் வார்த்தையிலையும் நம்ம நினைச்சிருக்கிறோம். சில பேர் பிரதர் இதே ஊர்ல இருக்கிறதுனால எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடுது, அதனாலதான் அவர் எல்லாம் சொல்றாரு. இல்லவே இல்லை. நீ இருக்கிற இடத்துல இயேசு எங்கு நிறைந்திருக்கிறார். அது அவருக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் என் தேவனே எனக்கு விசுவாசத்தை தான், இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை, இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு ஏன் அவளது கேள்வி கேட்டனா, அதுக்கு முந்தின அவசரம் 4 அவசரத்தை பாருங்க. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, 7 தரம் உனக்கு குற்றம் செய்து, 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்ப மன்னிப்பதற்குத்தான் இந்த விசுவாசத்தை கற்று வளர்க்கப்படும். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை. சீசர் கேட்கிறார்கள், 7 முறை மன்னித்தலாம், 70 முறை நீ மன்னி. ஓ, நம்ம விசுவாசத்தால தான் ஜனங்களுடைய காரியங்களை நம்மால் மன்னிக்க முடியும். இதனால் நம்ம மன்னிக்க முடியும். நம்ம விசுவாசம் வளர 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 அவங்க என்ன செய்தாலும் நமக்கு அவங்கள கஷ்டப்பே வராது. என்னதான் செய்து அடிச்சிட்டு மன்னிக்கலாம்.
பேசிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கத்தான் வேண்டும். ஏன் தெரியுமா? உனக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிறார் அவர். விசுவாசம் வர்த்தியதான் உன்னால் மன்னிக்க முடியுது. உன்னால மன்னிக்க முடியாத பட்சத்துல நீ விசுவாசத்துல இன்னும் வர்த்திக்க அடையிலதான் அர்த்தம். அம்மா மன்னிக்க முடியல, மன்னிக்கவே முடியல என்று சொல்லுவோம்னா நம்ம விசுவாசம் அப்படியே குறைந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். தேவன் செய்கிற பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என்ன ஆகும்பா? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். எப்படி சொன்னா? கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ நம்ம அவிசுவாசம் நீங்குவதற்கு கண்ணீர் வருது ஒன்று, நம்முடைய சத்தமா ஜெபிக்கிறது ஒன்று. அப்படி விசுவாசத்துக்காக நீங்கள் கதறுவீர்கள். ஆனால் எனக்கு விசுவாசம் தாங்க குறைஞ்சி போகுது, என் வாழ்க்கையில மன்னிக்க முடியல, கோபம் வருது, டென்ஷன் வருது, எரிச்சல் வருது, எதுக்கெட்டாலும் சண்டை வருது, எதுக்கெட்டாலும் பிரச்சனை வருது, எதுக்கெட்டாலும் சந்தேகம் வருது, எதுக்கெட்டாலும் எரிச்சல், ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தே இருக்குது. நீ கண்ணீரோடு ஆண்டுட்டு கேளு, ஆண்டவரே என் விசுவாசம் அவிசுவாசம் நீங்கி என் விசுவாசம் வளரணும்ப்பா. நீ சாதாரண எதுக்கு கோபம் வருது? விசுவாசம் இல்லை. எது கேட்டாலும் பிரச்சனை, எது கேட்டாலும் போராட்டம், எது கேட்டாலும் தர்ணா. வேண்டாம், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. அப்படி வர்த்திக்க பண்ணும் பொழுது விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அடையாளம், நீ விசுவாசி என்கிறதுக்கு அடையாளம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து, கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை அடையாளங்களினாலே, கவனித்தீங்களா? அடையாளங்களினால் என்னத்தை உறுதிப்படுத்தினார்? வசனத்தின்படி உறுதிப்படுத்தினார். உனக்காக கர்த்தர் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உன்னை அடையாளமாக்க, வசனத்தை கொண்டே உனக்கு ஒரு அடையாளமான மாற்றம். நீதான் கர்த்தருக்கு அற்புதமாக அடையாளமாய் இருக்க போகிறார். உன்னை அடையாள சின்னமாய் மாற்ற போகிறார். நீ நினைச்சிட்ட என் விசுவாசம் கொஞ்சி போயிடுச்சு, அவ்வளோதான், எனக்கு பேரை இல்லை, ஊர் இல்லை, அட்ரஸ் இல்லை. உனக்கு கர்த்தர் ஒரு அடையாளமாய் மாற்றுவான். வசனத்தை கொண்டு அவர் உறுதிப்படுத்துவார். அப்படினால் இன்றைக்கு கேட்போம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? ஏலி ஏலி லாமா சபக்தானி. இந்த வார்த்தை ஒன்று மத்தியிலேயும் ஒன்று மார்க்கில் வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிற வார்த்தை மற்ற 27:46 மார்க்கு 15:34. ஆனால் லூக்கால் எடுத்து பாருங்கள், அந்த வார்த்தை வராது. யோவான் எடுத்து பாருங்கள், அந்த வார்த்தை வராது. இந்த 2 இடத்துல தான். அதனாலே அந்த சிலுவையிலிருந்து பேசின வார்த்தையில் ஒன்று, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து, என் தேவனே, என் தேவனே, ஏன்பா என்னை குணமாக்கலை? என் தேவனே, ஏன் எனக்கு இன்னும் நன்மையான காரியத்தை செய்யாமல் இருக்கிறது? என் தேவனே, என் தேவனே, ஏன் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீர்?
என் தேவனே, என் தேவனே, ஏன் எனக்கு இரக்கம் செய்யாமல் இருக்கிறீர்? என் தேவனே, என் தேவனே, ஏதுக்காக விசுவாச குறைந்த பண்ணிக்கிறீர்? விசுவாசத்தை அவர் பெருக செய்து உன்னை அடையாளமாக்குவார். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மெய் சொத்திருக்கிறவையா, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த வசனத்தை கொடுத்து உறுதிப்படுத்தி நாங்கள் சிலுவையை பார்த்து கதறும்படியாக நீ வைத்திருக்கிறையா. எங்களை குணமாக்கும், எங்களுக்கு நன்மை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இரக்கம் காட்டும், எங்கள் விசுவாசத்தை வளர செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறோம். உலகமே இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். எங்களை குணமாக்கும், உதவி செய்யும், இரக்கமாயிரும், விசுவாசத்தாரும் எல்லாவற்றால் நன்மை செய்ய எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருமையா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர் நாமத்தை மேம்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.